திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கின்றார். இவரும் ஏற்கனவே திமுகவினுடைய ஒரு முகமாகத்தான் பார்க்கப்படுகின்றார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக களமிறங்கிய தாவேகாவினுடைய வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்ட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருப்பதாக தற்பொழுது இறுதி முடிவானது வெளியாகி இருக்கிறது. தாவேகா சார்பாக போட்டியிட்ட வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஒரு பெரிய பின்னடைவாகவே திமுகவுக்கு பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய சூழலில் ஒரு 64 இடங்களில் தான் 64க்கும் மேற்பட்ட இடங்களில் தான் திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது, முன்னணியில் இருக்கிறது. அந்த பின்னணியில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வியை சந்தித்திருக்கின்றார்.